வணக்கம். ஆர்சிஹெச் ஐடினா என்ன டாக்டர்? நான் வந்து ஆர்சிஹெச் ஐடி நம்பர் கம்பல்சரி வாங்கணுமா? இது நிறைய பிரெக்னென்ட் லேடி என்கிட்ட கேட்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் டாக்டர் தமிழ்தென்றல் அரவிந்த், கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர். பிக்மி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் கருவுற்றிருக்க எல்லா பெண்மணிகளை பற்றின இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியணுங்கிற காரணத்துக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கருவுற்ற பெண்மணிகளோட ப்ரெக்னன்சி காலம் எப்படி அமையுது, அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகுதா, அவங்களோட காம்ப்ளிகேட்டட் டெலிவரிஸ் எத்தனை ஆகுது, நார்மலாக எத்தனை டெலிவரி ஆகுது, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக தமிழக அரசுக்கு கீழே எல்லா கருவுற்ற பெண்மணிகளுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு நம்பர் வாங்கணும், ஒரு யூனிக் ஐடி வாங்கணும். இது பேர் தான் ஆர்சிஹெச் ஐடி. இது வந்து ஒரு 12 டிஜிட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது ஒரு பெண்மணிக்கும் தனியாக நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த நம்பர் இருந்தால் தான் பேபிக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஆனது ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஐடி கண்டிப்பாக டெலிவரிக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கியே தீரணும். அப்போ தான் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரெக்னன்சி டியூரேஷன் 9 months + 1 week நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ணலாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஏரியாவில் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நீங்கள் அர்பனாக இருந்தால் அர்பன் ஹெல்த் நர்ஸ் இருப்பாங்க, இல்லை விஹெச்என் இருப்பாங்க. இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் கிட்ட தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த நம்பரை வந்து நம்மளால வாங்க முடியும். அதாவது உங்க பக்கத்துல இருக்க சுகாதார மையத்தை கேட்டீங்கன்னா, உங்க ஏரியாவோட வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் யாருன்னு சொல்லி அவங்க நம்பரும் கொடுப்பாங்க. அவங்கள நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஆதார், அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க ஆர்சிஹெச் ஐடி வாங்கிக்கலாம். ஒரு பேசிக் விசிட் இதுக்கு மேண்டேட்ரி. இது டைரக்டா போய் விஹெச்என் பார்க்கறது மட்டும் இல்லாம செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல கூட நம்மளால பண்ண முடியும். ஆன்லைன்ல பண்ண செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும், இ சேவை மையங்களை பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும், இல்ல 102 ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணி பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த எல்லா வகை ரெஜிஸ்ட்ரேஷனும் லாஸ்டா வந்து விஹெச்எனுக்கு தான் டைரக்ட் ஆகும். விஹெச்என் தான் உங்களுக்கு கடைசி நம்பர் கொடுக்கணும். ஸோ டைரக்டாவே நீங்க விஹெச்என் பார்த்து கூட உங்களோட ஆர்சிஹெச் ஐடிக்கு நீங்க ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சென்னையில இருக்கேன் டாக்டர், என்னோட நேட்டிவ் வந்து மதுரையில இருக்கு. நான் இங்க சென்னையில இருந்துட்டு டெலிவரிக்கு மதுரை போறேன். நான் வந்து ஆர்சிஹெச் ஐடி வாங்குமான்னு கேட்டா, கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க டெலிவரி ஆகிற எல்லாருமே, பிரைவேட் செட்டப்ல டெலிவரி ஆனாலும் சரி, கவர்மெண்ட் செட்டப்ல டெலிவரி ஆனாலும் சரி, ஆர்சிஹெச் ஐடி கம்பல்சரி எல்லாரும் வாங்கணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து யார் பண்ணணும்? முதல் முறை கருவுற்றிருக்க பெண் மட்டும் தான் பண்ணணுமான்னு கேட்டால், கருவுற்றிருக்க எல்லா பெண்மணிகளுமே பண்ணணும். பிரைமரி ஆகட்டும், முதல் முறை கருவுற்றிருக்க பெண் ஆகட்டும், இல்லை 2வது 3வது முறை கருவுற்றிருக்கவங்களாகட்டும், கண்டிப்பாக இந்த ஆர்சிஹெச் ஐடி நம்பர் நம்ம வாங்கி ஆகணும். Go and get your RCH ID. Thank you.